ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 217 லாசர் உயிர் பெறுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு கல்லறைக்கு பக்கத்தில் சென்றதும் அழுதார். சகோதரிகளுடையவும் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடையவும் அழுகை புலம்பல் இன்னும் கூடியது. இயேசு கண்ணீரை துடைத்துக் கொண்டு திடீரென, அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சத்தமாக சொன்னார். பரிசேயர்கள் முணுமுணுப்பாக, இவனுக்கு பைத்தியம் என்றார்கள். இயேசு மறுபடியும் உரத்த குரலில் உத்தரவிட்டார். மார்த்தா இயேசுவை பார்த்து, குருவே, அதற்கு வாய்ப்பில்லை. அவரை அங்கே வைத்து 4 நாட்கள் ஆயிற்று. என்ன நோயினால் அவர் இறந்தார் என்பது உமக்கு தெரியுமே. அவருக்கு சிகிச்சை செய்ய எங்கள் அன்பினால் மட்டுமே சாத்தியமானது. இந்நேரம் வாசனை களிம்புகளையும் மீறி நிச்சயமாக நாற்றமடிப்பார். நீர் எதை பார்க்க விரும்புகிறீர்? அவருடைய அழுகலையா? அதற்கு சாத்தியம் இல்லை. தசை அழுகலின் அசுத்தத்தின் காரணமாகவும் கூட. மேலும் என்று பேசும்போதே இயேசு மார்த்தாவை பார்த்து, நீ விசுவசித்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள், நான் அதை விரும்புகிறேன் என்றார். மார்த்தா மாக்சிமினுஸை நோக்கி தலையசைக்க, அவர் அந்த பாரமான கல்லை அகற்ற தேவையான கருவிகளை கொண்டு வரும்படி வேலையாட்களுக்கு உத்தரவிட்டார். வேலையாட்கள் கருவிகளை கொண்டு வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை அகற்றினார்கள். ஒரு துர்நாற்றம் கல்லறைக்கு உள்ளிருந்து வெளியானதால் அருகில் நின்ற அனைவரும் தூரமாக விலகிச் சென்றார்கள். மார்த்தா இயேசுவை பார்த்து தணிந்த குரலில், குருவே, நீர் அங்கே உள்ளே போக விரும்புகிறீர் என்றால் தீப்பந்தங்கள் தேவைப்படும் என்றாள். இயேசு அவளுக்கு பதில் சொல்லாமல் வானத்தை நோக்கி தம் கண்களை உயர்த்தி தம் கரங்களை சிலுவை வடிவமாக விரித்து சத்தமான குரலில், பிதாவே, நீர் எனக்கு செவி சாய்ப்பதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் நான் சொல்வதற்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த மக்கள் உம்மிலும் என்னிலும் விசுவாசம் கொள்ளும்படியாகவும் நீரே என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் விசுவசிக்கும்படியாகவுமே நான் இதை சொன்னேன். ஒரு கணம் மௌனமாக அப்படியே நிலைத்திருந்தார். அப்படியே மறுரூபம் ஆனார். ஒளி வீசுபவராக தோன்றினார். சற்று நேரம் இந்த நிலையிலேயே இருந்தார். அனைவரும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். சற்று நேரத்துக்கு பின் சுய நிலைக்கு மாறினார். கல்லறையின் வாசல் வரை முன்னேறி சென்றார். தம் கரங்களை முன்னோக்கி நீட்டினார். ஒரு பலம் பொருந்திய குரலில் உரத்த சத்தமாக, லாசரே, வெளியே வா என்று கட்டளையிட்டார். இறந்த உடல் தன் கட்டுகளில் சுற்றப்பட்டதாக உள்ளே இருந்து வெளியே வர வர இயேசு பின்னோக்கி நகர்ந்தார். லாசர் கல்லறையின் வாசலில் துணிகளால் சுற்றப்பட்டவராக இருந்தார். இயேசு உரத்த சத்தமாக, அவனை கட்டவிழ்த்து போக விடுங்கள், அவனுக்கு உடைகளும் உணவும் கொடுங்கள். இங்கே இப்போதே ஓர் ஆடையை கொண்டு வாருங்கள். எல்லா மக்களுக்கும் முன்பாக அவனை உடுத்துங்கள். அவன் சாப்பிட
ஏதாவது கொடுங்கள் என்றார். வேலையாட்கள் கட்டுகளை அவிழ்க்க அவிழ்க்க அழுகிய தசைகள் லாசரின் உடலில் இருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது. வேலையாட்கள் சிறு குச்சிகளை கொண்டு அவற்றை ஒரு பக்கமாக நகர்த்தினார்கள். சகோதரிகளும் வேலையாட்களும் தொடர்ந்து தண்ணீர் மாற்றி மாற்றி லாசரை கழுவி கொண்டிருந்தார்கள். லாசரால் பார்க்க முடிந்த போது தம் சகோதரிகளை பார்ப்பதற்கு முன் இயேசுவை நோக்கி பார்த்தார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதன் மீது அவர் கவனம் செலுத்தவில்லை. இயேசுவும் அவரை நோக்கி புன்னகைத்தார். அவர் லாசரின் பார்வையை வானத்தை நோக்கி திசை திருப்பினார். லாசர் புரிந்து கொண்டார். லாசர் மௌன ஜபத்தில் தம் உதடுகளை அசைத்தார். மார்த்தா லாசரை பார்த்து, என் லாசரே, நீர் என்னிடம் என்ன சொல்கிறீர் என்று கேட்டாள். லாசர் மார்த்தாவை பார்த்து, ஒன்றுமில்லை மார்த்தா, நான் மகா உன்னதருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். யூதேயர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் ராபிகளும் முன்னால் வந்து லாசரை நெருக்கமாக ஆராய்ந்தார்கள். அப்படியே இயேசுவையும் ஆராய்ந்தார்கள். ஆனால் இயேசுவும் லாசரும் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. லாசர் முழுவதும் சுத்தமான பின் இயேசுவின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்தார். அவருடைய பாதங்களை முத்தமிட்டார். இயேசு குனிந்து அவரை தூக்கி தம் இருதயத்தோடு அணைத்துக் கொண்டு, உன்னை உன் வீட்டுக்கு திரும்ப வரவேற்கிறேன். என் பிரிய நண்பனே, சமாதானமும் மகிழ்ச்சியும் உன்னோடு இருக்க கடவன. உன்னுடைய மகிழ்ச்சியான இறுதி கதியை நிறைவேற்றும்படி வாழ்வாயாக. ஒரு முத்தத்தால் நான் உன்னை வாழ்த்தும்படி உன் முகத்தை உயர்த்து என்றார். லாசர் தம் முகத்தை உயர்த்தியதும் இயேசு லாசரின் கன்னங்களில் முத்தமிட்டார். லாசர் இயேசுவை முத்தமிட்டார். பின் தம் சகோதரிகளிடம் பேசி அவர்களை முத்தமிட்டார். அதன் பின் மேக்சிமினுசையும் நவோமியையும் மற்ற உறவினர்களையும் நண்பர்களையும் முத்தமிட்டார். அதன் பின் உணவு வகைகளை உண்டார். மக்கள் கூட்டத்தினர் அனைத்தையும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். சாதோக், கெல்காய், அனனியா, பெலிக்ஸ், டோராஸ், கொர்னேலியுஸ் இன்னும் மற்றவர்கள் கடும் கோபத்தை காட்டுகிற சைகைகளோடு வெளியே செல்ல முயன்றார்கள். இயேசு உரத்த குரலில், ஒரு நிமிடம் பொறும் சாதோக், நான் உம்மோடு ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். உம்மோடும் உம் நண்பர்களோடும் என்று சொல்லி அவர்கள் பக்கம் சென்று உரத்த சத்தமாக, சாதோக், நீர் பார்த்தது உமக்கு போதுமானதாக இருக்கிறதா? ஒரு நாள் நீர் என்னிடம் விசுவசிப்பதற்கு ஓர் அழுகி போன உடல் உயிர்ப்பிக்கப்படுவதையும் நல்ல ஆரோக்கியம் உள்ளதாக மீண்டும் ஆக்கப்படுவதையும் காண்பது உமக்கும் உம்முடைய சங்க உறுப்பினர்களுக்கும் அவசியம் என்று என்னிடம் சொன்னீர். நீர் பார்த்த அந்த அழுகல் உமக்கு திருப்தி தானா? லாசர் இறந்திருந்தான். இப்போது பல வருடங்களாக தாம் ஒருபோதும் இருந்திராத அளவுக்கு உயிரோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறான். இந்த மக்களை சோதிக்கவும் அவர்களுடைய துக்கத்தையும் சந்தேகத்தை அதிகரிக்கவும் தான் நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். இறந்து கொண்டிருந்த மனிதனின் அறையில் நான் ஒளிந்து கொண்டிருக்க காணலாம் என்ற நம்பிக்கையில் என்னை தேடிக்கொண்டு இங்கே வந்தீர்கள். அன்பின் உணர்ச்சிகளோடும் இறந்த மனிதனுக்கு சங்கை செய்யும் ஆசையோடும் நீங்கள் வரவில்லை. மாறாக லாசர் நிஜமாகவே இறந்து விட்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் வந்தீர்கள். காலம் செல்ல செல்ல
மேலும் மேலும் கூடுதலாக அக்களிக்கும்படி நீங்கள் இங்கே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தபடியே இங்குள்ள சூழ்நிலை தொடர்ந்து வளர்ச்சி கண்டிருக்குமானால் அப்படி நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடியது சரியானதாகவே இருந்திருக்கும். எல்லோரையும் குணப்படுத்துகிற ஆனால் தம் நண்பனை குணப்படுத்தாத நண்பர், சகலருடைய விசுவாசத்திற்கும் கைமாறு அளிக்கிற ஆனால் பெத்தானியில் உள்ள தம் நண்பர்களின் விசுவாசத்திற்கு கைமாறு அளிக்காத போதகர், சாவின் நிதர்சனத்திற்கு எதிராக வல்லமை இல்லாத மெசையா, அதுதான் நீங்கள் அக்களித்துக் கொண்டிருந்ததன் காரணம். அதன்பின் கடவுள் உங்களுக்கு தமது பதிலை தந்தார். இறந்த பிறகு ஏற்கனவே அழுகி போனதை ஒன்று சேர்க்க எந்த ஒரு தீர்க்கதரிசியாலும் ஒருபோதும் முடிந்ததில்லை. கடவுள் அதை செய்தார். நான் யாராய் இருக்கிறேன் என்பதற்கு உயிருள்ள சாட்சி இதுதான். ஒரு நாள் கடவுள் கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை ஓர் உருவமாக செய்து அதில் தம் உயிர் மூச்சை ஊதினார். அப்போதிலிருந்து மனிதன் இருக்கலானான். நம்முடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்வதற்கு நாம் அங்கே இருந்தோம். ஏனென்றால் நாம் பிதாவின் வார்த்தையானவராக இருக்கிறோம். இன்று வார்த்தையானவராகிய நாம் மண்ணை விடவும் கீழானதை நோக்கி, அழுகலை நோக்கி உயிர் வாழ்வாயாக என்று சொன்னோம். அப்போது அழுகலானது உடலாக நலமான உயிருள்ள சுவாசிக்கிற உடலாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அதோ அது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த உடலோடு நாட்கணக்காக ஆபிரகாமின் மடியில் படுத்திருந்த ஆத்துமத்தை நாம் இணைத்தோம். நம்முடைய சத்தத்தை கொண்டு நாம் அவனை அழைத்தோம். ஏனென்றால் நாமே இருக்கிறவராக சகல படைப்புகளும் பொருட்களும் யாருக்கு அடங்கி இருக்கிறதோ அந்த அரசர்களுக்கு அரசராக இருக்கிறோம் என்பதால் எதையும் செய்ய நம்மால் முடியும். இப்போது நமக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் பதில் சொல்லவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, விசுவசிப்பதற்கு தவிர்க்கப்பட முடியாததை ஏற்றுக்கொள்வதற்கு இது இன்னும் உங்களுக்கு போதவில்லையா என்று கேட்டார். சாலோக் இயேசுவிடம் கடுமையாக, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியை மட்டும்தான் நீர் நிறைவேற்றி இருக்கிறீர், இது யோனாவின் அடையாளம் அல்ல என்றார். இயேசு சாதோக்கை பார்த்து, அதையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நாம் அதை வாக்களித்தோம். நம் வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். இப்போது இங்கே இருப்பவரும் மற்றொரு அடையாளத்திற்காக காத்து கொண்டிருப்பவருமாகிய மற்றொரு மனிதரும் அதை பெற்றுக் கொள்வார். அவர் நீதிமான் ஆனதால் அதை ஏற்றுக்கொள்வார். நீங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் இப்போது இருக்கிறபடியே நிலைத்திருப்பீர்கள். அதன்பின் இயேசு திரும்பி சென்று கமாலியேலிடம், தயாராயிரும் ராபி, அந்த அடையாளம் சீக்கிரம் வரும், நான் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை என்றார். அநேக யூதேயர்கள் கடும் சினத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார்கள். சிலர் இந்த புதுமையின் மூலமாக ஆண்டவரால் வெற்றி கொள்ளப்பட்டிருந்ததால் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை ஆராதித்தார்கள். இதற்கிடையே லாசர் தமக்கு நெருக்கமானவர்கள் புடைசூழ வீட்டிற்குள் சென்றார். இயேசு சுற்றுமுற்றும் பார்த்தார். கல்லறை தோட்டத்தின் அற்றத்தில் புகையையும் தீ சுவாலைகளையும் கண்டு தனியாக நின்று கொண்டு நெருப்பினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அழுகல், சாவின் அழுகல். ஆனால் இருதயங்களின் கேட்டை, அந்த இருதயங்களின் கேட்டை அழித்துவிட
எந்த நெருப்பாலும், நரகத்தின் நெருப்பாலும் கூட முடியாது. அது நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும். எவ்வளவு பயங்கரம்! சாவை விடவும் மோசமானது. அழுகல் நோயை விடவும் மோசமானது. மேலும் கெட்டுப்போக இவ்வளவு அதிகமாக நீ விரும்புவாய் என்றால், ஓ மனுக்குலமே, உன்னை யார்தான் ரட்சிப்பார்? நீ கெட்டுப்போயிருக்க விரும்புகிறாய். நான் ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனை அவனுடைய கல்லறையில் இருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன். ஆனால் பெரும் திரளான வார்த்தைகளையும் எண்ணில் அடங்காத துயரங்களை கொண்டும் கூட மனிதர்களை, கோடிக்கணக்கான மனிதர்களை பாவத்தில் இருந்து பிரித்தெடுக்க முடியாதவனாக நான் இருப்பேன் என்று சொல்லி மன சோர்வோடு கீழே அமர்ந்து தம் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது கடந்து சென்ற லாசரின் ஓர் ஊழியன் அவரை பார்த்து கொண்டு வீட்டுக்கு சென்றான். சற்று நேரத்துக்கு பின் மரிய மதலேன் வீட்டிலிருந்து வெளியே இயேசுவிடம் சென்று, ரபோமி, நீர் களைப்பாய் இருக்கிறீர், வாரும் ஆண்டவரே. நீர் அழுகிறீரா குருவே, ஏன் என்று கேட்டாள். இயேசு பதில் சொல்லாமல் எழுந்து வீட்டிற்குள் சென்றார். மார்த்தா இயேசுவை பார்த்து, தம்மை இன்னும் சுத்தப்படுத்திக் கொள்ள லாசர் குளியலறைக்கு சென்றிருக்கிறார். ஓ குருவே, குருவே, நான் உம்மிடம் என்ன சொல்வேன் என்று சொல்லி தன் முழு சுயத்தோடும் இயேசுவை ஆராதித்தாள். அதன்பின் இயேசு சோகமாய் இருப்பதை புரிந்து கொண்டு, நீர் சோகமாய் இருக்கிறீரா ஆண்டவரே? நீர் மகிழ்ச்சியாக இல்லையா? ஓ, நீர் என்னிடம் கடுமையாக இருக்கிறீர். நான் பாவம் செய்து விட்டேன், அது உண்மைதான் என்றாள். மரிய மதலேன் மார்த்தாவை பார்த்து, நாம் பாவம் செய்து விட்டோம் அக்கா என்றாள். மார்த்தா மரிய மதலேனை பார்த்து, இல்லை, நீ பாவம் செய்யவில்லை. ஓ குருவே, மேரி பாவம் செய்யவில்லை, மேரி கீழ்ப்படிந்தாள். நான் மட்டுமே கீழ்ப்படியாமல் இருந்தேன். நான் உமக்கு ஆள் அனுப்பினேன். ஏனென்றால் நீர் ஆண்டவராகிய மெசையா அல்ல என்ற அவர்களுடைய ஜாடை பேச்சுக்களை அதற்கு மேலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த எல்லா துன்பத்தையும் அதற்கு மேலும் சகித்துக் கொள்ள என்னால் முடியவில்லை. லாசர் உம்மை இங்கே கொண்டிருக்க மிகவும் ஆவலாக இருந்தார். அவர் உம்மை மிக அதிகமாக அழைத்தார். என்னை மன்னித்து விடும் என்றாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, நீ ஒன்றும் சொல்லவில்லையா மேரி என்று கேட்டார். மரிய மதலேன் இயேசுவை பார்த்து, குருவே, நான் அப்போது ஒரு பெண்ணாக மட்டுமே துன்புற்றேன். நான் துன்பப்பட்டது ஏனென்றால், மார்த்தா வாக்கு கொடு, இங்கே குருவுக்கு முன்பாக லாசரின் ஜன்னி பிதற்றலை பற்றி லாசரிடம் சொல்வதில்லை என்று எனக்கு வாக்கு கொடு. என் குருவே, லாசரின் கடைசி மணி தியாகங்களின் போது, ஓ தெய்வீக இரக்கமே, நான் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு விட்டேன். ஓ என் கடவுளே, நீர் என்னை மன்னித்திருப்பதால் எவ்வளவு அதிகமாக நீர் என்னை நேசித்திருக்கிறீர். கடவுளாகிய நீர், மாசற்றவராகிய நீர் என்னை நேசித்திருக்கிறீர். ஆனால் மனிதனாக, வெறும் மனிதனாக மட்டும் இருக்கிற என் சகோதரன் தன் இருதயத்தின் அடி ஆழத்தில் இருந்து எனக்கு எல்லாவற்றையும் மன்னிக்கவில்லை எனும்போது, இல்லை, நான் சொல்வது தவறு. அவர் என் கடந்த காலத்தை மன்னிக்கவில்லை. மரண தருவாயில் அவருடைய பலவீனம் அவருடைய நன்மைத்தனத்தை மழுங்கடித்து விட்டது. அதை நான் கடந்த காலத்தை பற்றிய மறதி என்று நினைத்தேன். அப்போது அவர்
தம்முடைய துயரத்தையும் எனக்கு எதிராக தமது கோபத்தையும் சொல்லி கத்தினார் என்று சொல்லி அழுதாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, அழாதே மேரி, கடவுள் உன்னை மன்னித்து விட்டார், அவர் மறந்தும் விட்டார். லாசரின் ஆத்துமமும் மன்னித்தும் மறந்தும் விட்டது, அது மறந்துவிட விரும்பியது. மனிதனால் எல்லாவற்றையும் மறந்துவிட முடிவதில்லை. உடலானது மரண அவஸ்தையால் பலவீனம் ஆக்கப்பட்ட சித்தத்தை மேற்கொண்ட போது அந்த மனிதன் அப்படி பேசிவிட்டான் என்றார். மரிய மதலேன் இயேசுவை பார்த்து, அதை பற்றி எனக்கு கோபம் இல்லை ஆண்டவரே, அது உம்மை அதிகமாக நேசிக்கவும் லாசரை அதிகமாக நேசிக்கவும் எனக்கு உதவியது. ஆனாலும் அந்த கணத்திலிருந்து நான் உம்மை இங்கே கொண்டிருக்க நானும் விரும்பினேன். ஏனென்றால் என் குற்றத்தின் காரணமாக லாசர் சமாதானமின்றி இறக்க வேண்டும் என்று நினைப்பது எனக்கு அளவுக்கு மீறிய வேதனையாக இருந்தது. பிற்பாடு யூதேயர்கள் உம்மை பரிகசிப்பதை நான் கேட்டபோதும் அவருடைய சாவுக்கு பிறகும் கூட நீர் வரவில்லை என்பதை நான் கண்டபோதும் நம்பக்கூடியதற்கும் அப்பாற்பட்டு நம்புவதிலும் அவரை பெற்றுக்கொள்ள கல்லறை திறக்கப்பட்ட நேரம் வரையிலும் நம்பிக்கொண்டிருப்பதிலும் நான் உமக்கு கீழ்ப்படிந்த பிறகும் கூட நீர் வரவில்லை என்பதை நான் கண்டபோது என் ஆன்மா துன்பப்பட்டது. ஆண்டவரே, நான் எதையாவது பரிகரிக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக நான் ஏதோ ஒன்றை பரிகரிக்க வேண்டியிருந்தது, அதை நான் பரிகரித்து விட்டேன் என்றாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, பரிதாபமான மேரி, உன் இருதயத்தை நான் அறிவேன். அந்த புதுமைக்கு நீ தகுதி உள்ளவளாய் இருந்தாய். நம்புவதிலும் விசுவசிப்பதிலும் அது உன்னை உறுதிப்படுத்தட்டும் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 217 லாசர் உயிர் பெறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.